ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதில் 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தயை செய்யும் காலம், 2வது குறித்த நேரம். தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் ஒன்றாக வந்திருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் நியமிக்கப்பட்ட காலம் என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது ஒரு ஜெபத்தின் சங்கீதமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நான் தேவனிடத்தில் அவரை கூப்பிட்டேன். பிரைஸ் எல்லாம். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எனக்கு தீவிரமாய் எனக்கு உத்தரவு கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளையை போல எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஷணத்தை புசிக்க மறந்தேன் அப்படிங்கிறான். அவன் எப்படியெல்லாம் இருந்தா, எந்த சூழ்நிலையிலெல்லாம் பாருங்க. 8வது வசனத்தை பாருங்க. நாடோடு என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாபம் இடுகிறார்கள். பிரைஸ் அல்லாஹ். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல நான் என்ன செய்தேன் அப்படின்னா உலர்ந்து போனேன் அப்படிங்கிறான். ஸோ அவன் லைஃப்பில் அவன் கடந்து வந்த பாதைகளை, அவன் அனுபவித்த காரியத்தை அவன் சொல்றான். இந்த சூழ்நிலையில, இந்த நெருக்கத்தில், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எனக்காக தேவன் எழுந்தருளி வந்தார். ஓ glory to God. எனக்காக தேவன் என்ன செய்தாருப்பா? எழுந்தருளி வந்தார். அவர் எப்ப வந்தார் அப்படின்னா, எனக்கு ஒரு நியமிக்கப்பட்ட காலம் இருந்தது. என்னை சந்திப்பதற்கு ஒரு காலம் தேவனிடத்தில் இருந்தது. நல்ல கவனிங்க. தேவன் எழுந்து என்ன செய்தார் அப்படின்னா வந்தார். எந்த நேரத்தில் வந்தார்? எந்த நேரத்தில் வந்தாரு? எனக்காக நியமிக்கப்பட்ட நேரத்தில். அப்படி சொல்லுவேன், சரியான நேரம், the right time. சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்களேன், நீங்க மட்டும் அந்த நேரத்தில் வராம இருந்தா, சொல்லிருக்கீங்களா? நீங்க மட்டும் அந்த நேரத்தில் இந்த காரியத்தை நீங்க செய்யாம இருந்தா, அந்த நேரம் யார் வந்தா அப்படின்னா இயேசு வந்தார், என்னை சந்தித்தார். பிரைஸ் அல்லாஹ். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம். செப்பனியா 3:20. Glory to God. அக்காலத்தில் எந்த காலம் அப்படின்னா நியமிக்கப்பட்ட காலம். தேவனால் நியமிக்கப்பட்ட காலத்தில் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். நல்ல கவனிங்க. அந்த காலத்துல நான் உங்கள் சிறையிருப்பை சொல்லுங்க திருப்புவேன். எப்போ? நான் உங்களை சந்திக்கிற நேரத்தில், உனக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா உன் சிறையிருப்பை நான் திருப்பு. வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளோ நான் உன்னை கீர்த்தியும்
புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று யாருப்பா சொல்றது? சொல்லுங்க, யாரு சொல்றது அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எப்பா, நான் உன்னை சந்திக்கிற காலத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நியமிக்கப்பட்ட காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு 4 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது 49:8 அந்த வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுப்பேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு செவி கொடுப்பேன். இரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்வேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அப்ப நல்ல கவனிங்க. முதலாவது, நியமிக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு உதவி செய்கிறார். எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். 2, ஏசாயா 61வது அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தருடைய அந்த நாளில் என்ன செய்வார் அப்படின்னா, அனைவருக்கும், யாருக்கு அப்படி? துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. துயரப்படுகிற அனைவருக்கும் அவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். 3வது, ஏசாயா 14வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க. உன்னை நான் இளைப்பாற பண்ணுவேன். சொல்லுங்களேன், உன்னை என்ன செய்வேன்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி, கடினமான சூழ்நிலைகளை மாற்றி நான் உன்னை என்ன செய்வேன்னு சொல்றாரு? இளைப்பாற பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் 30:18 அங்க பாருங்க. இந்த வசனம் பாருங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் என்ன செய்வாராம் அப்படின்னா பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. உங்களுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திருப்புகிற காலம். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். இந்த வருஷம் முடிய போகுது, வருஷமே முடிய போகுது, ஒன்றுமே நடக்கலையே, எதிர்பார்ப்புகள்லாம் நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருப்பீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட காலம் வந்திருக்கிறது. அந்த நேரம், குறித்த நேரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு சரியாய் என்ன செய்வார் அப்படின்னா அந்த காரியத்தை செய்வார். அதை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. தேவன் எழுந்து என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எழுந்து செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரத்தில் சில காலதாமதம் நமக்கு ஆகும் பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லைன்னா நீங்கள் காலதாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தை புரியணும். தேவன் உங்கள் காலத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா செயல்படுகிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்க? செயல்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ தாமதம் அப்படிங்கிறது எத்தனை நாள் பாஸ்டர் நான் காத்திருக்கணும் அப்படின்லாம் இல்லை. தேவன் நீங்கள் எதற்காக ஜெபித்தீங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் செயல்படுவதற்கு அல்லது அந்த காரியத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொண்ட நேரம்தான் என்ன நேரம் அப்படின்னா அந்த காத்திருக்கிற நேரம். ரைட்டா? நான் சில உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் சம்பவங்களை காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. முதலாவது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணினார். இல்லை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன செய்யலைங்க? நிறைவேறலை.
என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில், நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கை என்ன செய்யல, உடனே நிறைவேறல. இப்ப காலம் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா பாருங்க, இவனே என்ன செய்யறான், ஓ இதுவா தான் இருக்குமோ, இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரோ அப்படின்னு தன்னுடைய அடிமை பெண்ணை அவன் மனைவியாக்கி கொள்ளுகிறான். அவனுடைய சிந்தனையில வந்த ஐடியா இல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படிதான் ஒருவேளை என்ன செய்யப்பட்டிருக்கும், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் யாரை பார்க்கிறான், அவனுடைய சரீரத்தினுடைய முதிர்ச்சியை பார்க்கிறான், சரீரத்தினுடைய நிலையை பார்க்கிறான். அப்ப அது பேசுது, இனி என்ன செய்யாது, சாத்தியப்படாது, இனி குழந்தை என்ன செய்யாது, பிறக்காது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? குழந்தைய தருவேன்னு சொன்னவர் இப்ப சொன்னாரா? இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொன்னாரா? இவனா ஒரு இமேஜினேஷன்ல என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய சரீரம் பேசுகிறது. வயசாயிடுச்சு, இனி எங்க குழந்தை பிறக்கும். இப்ப என்ன பண்றான் பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய அடிமை பெண்ணை சேர்த்து கொண்டு, நல்ல அந்த பாயிண்ட்டை நீங்க புரியணும். 2 பேருக்கும் தான் வயசாயிடுச்சு இல்ல, தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சு, பாட்டிக்கும் என்ன செய்திருச்சு வயசு. 2 பேருக்கும் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆனா இந்த அம்மா ஐடியா கொடுக்குது, ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம், நீங்க என்ன செய்யும், முயற்சி செய்யும். நல்ல கவனி, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் இல்ல. அப்ப பாருங்களேன், அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கு, இவங்க அந்த வாக்குத்தத்தத்தை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இவங்க தன்னுடைய சரீர முயற்சியில செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். தேவன் சொல்றாரு, நோ, இப்படி நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததியில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, அது பல தலைமுறைகளை கடந்து சொல்ல வேண்டியதுப்பா. நீ ஒரு பிள்ளைக்கு முயற்சி பண்ற, ஆனா நான் சொல்றேன், உலகத்திற்கே நீ யார் அப்படின்னா நீ தகப்பன், உன்னால ஒரு பெரிய ஜாதியை நான் உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப நல்ல கவனிங்களேன், 25 வருஷம் காத்திருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். தன்னுடைய சரீரத்தின் இயலாமை இல்ல முதிர்ச்சி என்ன செய்தது அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை தடுமாற விட்டுருச்சு. நான் இப்படி சொல்லுவேன், மனிதனால முடியாத நிலையை என் தேவன் நியமித்த காலத்தில் இந்த தூதனை அனுப்பி பாருங்க, நான் அடுத்த முறை வருவேன், உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம், ஒரு நேரம் இருக்குதுப்பா, நியமிக்கப்பட்ட காலத்துல நான் வருவேன், நீ என்ன செய்வ, ஒரு குழந்தைய. அப்ப அந்த நியமிக்கப்பட்ட காலத்திற்காக இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நேரம் வந்தபோது குழந்தைய பெற்றெடுத்தாங்களா இல்லையாங்க? அப்ப நல்ல கவனிங்க, அப்ப அந்த காலம் வருகிறது வர ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா, காத்திருந்தான். ஆனா அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், காத்திருப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சங்கடப்படுறோம் பாருங்க. அந்த காத்திருக்கிற டைம்ல தான் நம்முடைய மாமிசம் பேசுது, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும். சில வழிகளை, சில காரியங்களை பிசாசு நமக்கு முன்பாக காட்டுவான். நம்ம என்ன செய்வோம், ஓ இதுவாகத்தான் இருக்குமோ அப்படின்னு நினைத்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணும்போது சில காரியங்களை அல்லது நான் தேவனுடைய திட்டத்தை நாம் இழந்து விடுகிறோம். இரண்டாவது, மோசே தன்னுடைய வாழ்க்கையை வனாந்தரத்தில் அவன் என்ன செய்கிறான், கடந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் கடந்து வருகிறது. யாத்திராகமோ 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் அதை அப்புறம் ஒளித்து வைத்து கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசிதும் கீழும் பூசி அதில் பிள்ளையை
வளர்த்தி நதியோரமாய் நாளலுக்குள்ளே வைத்தார். இல்லை, அந்த பிள்ளைய அனுப்பி விடுறான். பாருங்க, இப்போ அந்த பிள்ளை எங்க போகுது அப்படின்னா அரண்மனைக்கு போகுது. அரண்மனையில் வளருது. 40 வருஷம் எங்க வளருதான் அப்படின்னா அரண்மனையில் வளருது. அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் தலைவரை எங்க கொண்டு வரார் அப்படின்னா வனாந்தரத்துக்கு கொண்டு வரார். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை. அடுத்த 40 ஆண்டு காலம் அவனுக்கு என்னமா இருந்தது அப்படின்னா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் பிரைஸ் எல்லாம் அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. பிரைஸ் எல்லாம் அரண்மனையில் இருந்தவனை வனாந்தரத்திற்கு கொண்டு போ. ஏன்னா அரண்மனையில் இருக்கும்போது கூப்பிட்டு இருந்தா இந்த மோசஸ் என்ன பண்ணிருப்பான்னா நோ சொல்லியிருப்பான். இப்ப தலைவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து அங்க மோசைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மோசே நீ வா. Glory to God. நான் உங்க என்ன மறுபடியும் நான் உன்னை எங்க அனுப்ப போறேன் அப்படின்னா, நீ எந்த இடத்திலிருந்து நீ கடந்து வந்தாயோ அந்த இடத்திற்கு நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் உன்னை அனுப்ப போகிறேன். இப்போ ஆண்டவர் பேசுறார் பாருங்களேன். மோசே அவன் உடனே என்ன சொல்றான், இதோ அடியேன் என்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம்பா, நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். இப்ப நான் எகிப்தில் இருக்கிற என் சனத்தை உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவங்கள அந்த தேசத்தில் இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு நான் என்ன பாருங்க, 10வது வசனம் நினைக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்ப போகிறேன். Glory to God. எந்த இடத்துல இருந்து வளர்ந்தானோ அதே இடத்திற்கு இப்ப யாரா போகிறான் அப்படின்னா தேவனுடைய பிரதிநிதியாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்களை என்ன செய்தான், மீட்டெடுக்கும்படி தேவன் மோசையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்தில் வனாந்திரம் வந்த உடனே ஐயோ வனாந்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. வனாந்திரத்தை யாராவது ஏற்றுக்கொள்வோமா? ஆனா பாருங்க, இந்த வனாந்திரம் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்திற்கு உண்டான ஒரு பயிற்சியை கொடுக்குது. டைரக்டா அவங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த கானான் தேசத்திற்குள்ள கொண்டு போவதற்கு முன்பதாக கர்த்தர் அந்த ஜனத்தையும் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். ஏன்? நடத்துகிறவரை அறிந்து கொள்ளும்படி. பிரைஸ் எல்லாம். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் கடினமான பாதைகளில் நம்ம கடந்து போகும்போது நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா நியமிக்கப்பட்ட காலத்தில் வந்துட்டோம், அல்லது தேவனை சந்திக்கிற நேரத்தில் நாம் வந்து விட்டோம். அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா சத்துருவானவன் நம்மை என்ன செய்வான் அப்படின்னா திசை திருப்புவான். சத்துருவானவன் என்ன செய்வான், உங்களை சுதந்திரிக்கிறது வர உங்களை என்ன செய்ய மாட்டான்னா விடவே மாட்டான். ஆனா நம்ம நிற்கும் பொழுது, தேவ திட்டத்தில் நிற்கும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நியமித்த காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நிறைவேறும். சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நம்ம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஐயோ அப்படின்னு என்ன செய்யறோம், சோர்ந்து போயிடும். யோசேப்பு தூக்கி குழியில போட்டாங்க. எதுக்கு குழியில போட்டாங்க? ஒரு சொப்பனத்தை கண்டா, ஒரே ஒரு சொப்பனத்தை கண்டு தாய் தகப்பன்ட்ட சொன்னா, சகோதரன்ட்ட சொன்னான். என்ன சொப்பனம்?
எப்பா நீங்க எல்லாரும் என்னை சுத்தி நிக்கிறீங்க, என்ன வணங்குறது மாதிரி பார்த்தேன் இல்ல. சொப்பனத்தை சொன்னதுனால தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டு ஒருத்தன் சொல்றான் இவனை போட்டு தள்ளிடலாங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் அவன் ரத்த பலி நமக்கு வேண்டாம்ப்பா, அங்கே யாரோ 2 பேர் வாரான், அவன்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், இவனை வித்துருவோங்கிறான். வித்துட்டான். வித்தவனை அவனும் இவனை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வித்து போட்டுட்டான். பிரைஸ் எல்லாம் எங்கே வந்தான்? அரண்மனைக்கு வந்தான். அவன் நினைச்சான், ஆஹா நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை வாக்கு தத்துவம் என்ன செய்ய போகுது, நிறைவேற போகுதுன்னு நினைச்சான். நிறைவேற போகுதுன்னு நினைச்சான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பான்ல. எங்க வந்துட்டாங்க, எங்க வந்துட்டான்? அரண்மனைக்கு வந்துட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? சிறைச்சாலைக்கு போனான். செய்யாத குற்றத்திற்காக அவன் எங்க போனான்? சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் இருந்தவன, அவனோடு கூட இருந்த நபர்கள் யார் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னானோ அவனும் மறந்துட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனும் உதவி செய்கிறேன்னு சொன்னவனும் என்ன செய்துட்டான்? அந்த 9வது வசனத்தை வாசிங்க. பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வருகிறது. என்ன அப்படின்னா, இவன் மறந்துட்டான், ஆனா கர்த்தர் மறக்கல. கர்த்தர் என்ன செய்யல? மறக்கல. எனக்கு நியமிக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி, இல்லை ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி ஆட்களை தேடுறான். ஒரு பயலும் கிடைக்கல. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருகிறது, சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் சொப்பனம் கண்ட போது ஒருத்தன் எனக்கு என்ன செய்தான்? விளக்கத்தை கொடுத்தான். அவன் சொன்னபடியே என்ன செய்தது அப்படின்னா நடந்தது. அவன் சொன்னபடியே நடந்தது. அவன் சொல்றான் ராஜாவுக்கு முன்பு, ஆண்டவரே இப்பதான் எனக்கு என்ன வருது, ஞாபகத்துக்கு வருகிறது. நடந்ததெல்லாம் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா சொல்றான். இப்ப பாருங்க, உடனே 14வது வசனத்துல பார்வன் யோசேப்பை அழைப்பித்தான். தீவிரமா ராஜா கூப்பிட்ட உடனே அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். கைதியாய் அல்ல. சிறைச்சாலையில் இருக்கிறவன் எப்படிங்க இருப்பான்? நல்ல டையெல்லாம் கட்டி கோட் ஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பானா? இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ள போனா சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தான் அவன் என்ன செய்யணும்? கொடுத்துருக்கணும். இல்லை. இப்ப பாருங்க, ராஜா கூப்பிட்ட உடனே அவனுடைய சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. இப்ப அவன் எங்க நிக்கணும் அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக நிக்கணும். வஸ்திரத்தை மாற்றி இப்ப அவன் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். ஓ க்ளோரி டு காட். நடந்தது என்ன தெரியுமா? ராஜா அவனுக்கு பிரைஸ் எல்லாம் சொப்பனத்தை சொன்ன உடனே இவன் அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிறான். பிரைஸ் எல்லாம். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? 41வது வசனத்திலிருந்து 43வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படியெல்லாம் செய்யணும், இப்படி செய்தா அந்த பஞ்சத்திலிருந்து நம்முடைய மக்களை என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம் அப்படின்னு அதற்குண்டான ஐடியாவையும் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரியா? இப்போ நடந்தது என்ன தெரியுமா? ராஜா பார்க்குறான், பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை என்ன செய்கிறேன் அப்படின்னா அதிகாரியாய் ஆக்குகிறேன். ஏன் அப்படின்னா தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனாலையும் என்ன செய்ய முடியாது, இந்த காரியத்தை அதாவது நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ராஜா அறிந்து கொண்டதுனால இப்போ யோசேப்ப அந்த தேசத்திற்கு யாராய் மாற்றுகிறான் அப்படின்னா, ஓ தேங்க்யூ லார்ட், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான்.
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ கொஞ்சம் நல்ல கவனிங்க. நியமித்த காலம் வருகிறது வர யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? அந்த வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அது என்ன செய்யாது அப்படின்னா தாமதமாகும், ஆனால் நிறைவேறும். தாமதமாகும், ஆனால் என்ன செய்யும் பாருங்க, நிறைவேறும். இந்த தாமதமாகும் போது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் தெரியுமா? இனி நடக்கவே நடக்காது. இனி என்ன நடக்காது? எனக்கெல்லாம் நடக்குமா, பாஸ்டருக்கு வேணா அது நடக்கும். நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ளுகிறோம் பாருங்க. ஏங்க, தாவீத அபிஷேகம் பண்ணார் இல்ல? சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அபிஷேகம் பண்ணி எதுக்காக அபிஷேகம் பண்றாரு? அடுத்த ராஜாவா இல்ல, இவனை கொண்டு வைப்பதற்கு. 1 சாமுவேல் 16:2 வாசிங்க. 16:2 சீக்கிரம் வாசிமா. 16:2. Glory to God. நான் எப்படி போவேன்? அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தே என்று சொல்லு. போகிற காரியம் என்ன? தாவீத அபிஷேகம் பண்ணணும். அதுவரை நல்லா இருக்கிறான், ஆடை மேய்ச்சிட்டு நல்லா இருக்கிறான் தாவீது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் இருந்து அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டம்தான். போகிற இடத்துலெல்லாம் எல்லாரும் துரத்துறான். சத்துருக்களுடைய கூட்டம். இதுவரையும் எதிராளியே இல்லாம இருந்த தாவீதுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் யார் இருந்தா? யாரையெல்லாம் நம்பினானோ அவர்கள் எல்லாருமே, இவனுக்கு பாவம் தெரியல, சத்துருன்னு என்ன செய்யல தெரியல. 1 நாள் 2 நாளா இல்ல, பல ஆண்டு காலம் இவன் வாழ்க்கை என்ன செய்தது தெரியுமா? துரத்தப்பட்ட நிலையிலே தான் இருந்துச்சு. குகையில போய் இருக்கிறான், மறைந்து இருக்கிறான், செடிகளுக்குள்ள வாழ்றான், காட்டுல போய் இருக்கிறான். எங்க இருந்தாலும் அங்க ஒரு சத்துரு அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். ஆனா வேதம் சொல்லுது, எல்லா இடத்திலையும் தேவன் அவனை என்ன செய்யல அப்படின்னா சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கல. எல்லா சேலஞ்சஸையும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஓவர் கம் பண்ணான். அவன் அறிந்திருந்தான், இது கர்த்தர் எனக்கு நியமித்த காலம். இந்த நியமித்த காலத்தில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா என்னை கொண்டு செய்ய போகிறார். என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு திரளான இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு தாவீது பெலிஸ்தீனுடைய கையிலிருந்து விடுவித்தான். ராஜாவால முடியல, ஆனா அபிஷேகம் பண்ணினவனால் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ராஜாவனை என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? அப்படித்தானே சொன்னாரு. கோலியாத்தை வீழ்த்துறவனுக்கு யாரை கட்டி கொடுப்பாருங்க? இப்ப என்ன வருது அப்படின்னா சவுலு கொன்னது, தாவீது கொன்றது, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டான் இவனை போட்டு தள்ளணும். ஆண்டவர் பாருங்களேன் அவனை பாதுகாத்தார். நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்காக எழுந்து வருகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். இதை நீ மறந்துடக்கூடாது. நான் வாரம் பிரதர் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லுவான், வரமாட்டான். அதனாலதான் வேதத்தை சொல்லுது, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வர்றா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கர்த்தர் ஆபத்து நேரத்தில் மறைந்திருக்கிறவர் அல்ல, அந்த நேரத்தில் அவர் நமக்காக எழுந்து வரக்கூடிய தேவன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நான் முதலையே சொன்னேன், தேவன் அந்த நியமித்த காலத்தில் நமக்காக என்ன பண்றார் அப்படின்னா செயல்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து 4வது எஸ்தர். எஸ்தர் ராஜா, அந்த எஸ்தரை குறித்து பார்க்க எடுத்த பெரிய சப்ஜெக்ட். இந்த எஸ்தர் பாருங்களேன், பிரைஸ் எல்லாம் யாருமே இல்லாத ஒரு அனாதைங்க. கர்த்தர் அவளை ஒரு சாதாரண பெண்மணி தன் மாமனுடைய வீட்டில் வாழ்றான். அவளுக்கு வந்த நிலை என்ன தெரியுமா? ஒரு அரசியாய் அவள் நிலை மாறுகிறது. கர்த்தர் எதுக்கு அவள் அங்கு கொண்டு போனார்? எஸ்தர் ராஜாத்தியை அந்த இடத்திற்கு கொண்டு போனதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றுவதற்காக முதலையே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு ஆளங்க அனுப்பிட்டார். நல்ல கவனிங்க, கர்த்தர் நியமித்த காலத்தில் நான் இப்படி சொல்றேன், தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா நிறைவேறும். ஐயோ தாமதமாகுதே அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அந்த வசனத்தை வாசிமா, எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. எங்க இடமோ நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து எழும்பும். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னா. கொஞ்சம் நல்ல கவனிங்க, நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படிதான்ப்பா உன்னைய ஆண்டவர் எங்க கொண்டு போனாரு? அரண்மனைக்குள்ள கொண்டு போனார். இன்னைக்கு நீ அரசியாய் வாழ்வது தன்னுடைய ஜனத்தை கொல்வதற்கு அல்ல, அந்த ஜனத்தை காப்பாற்றுவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நியமிக்கப்பட்ட காலத்துல உங்க வாழ்க்கையை குறித்து உண்டான தேவ திட்டம் இருக்கு. அந்த தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற நேரம் தான்ப்பா நியமிக்கப்பட்ட காலம். பிரைஸ் அல்லாஹ். 5வது யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசுவால நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு நபர். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவன் வியாதியா இருக்கிறதாக இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. லாசரு வியாதியா இருக்கிறதாக என்ன செய்யப்பட்டுன்னா அறிவிக்கப்பட்டது. மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, லாசருனிடத்துல இயேசு என்ன செய்தார் அப்படின்னா அன்பா இருந்தார். ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா சொன்ன உடனே இயேசு வரல. இயேசு 2 நாள் அங்கே என்ன செய்துட்டாரு? தங்கிட்டார். ஒரு நாள் பார்த்தாங்க வரல. 2வது நாள் அங்க இருக்கிறவெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாத்து எடுக்குது, அவர் இனி வரமாட்டாரு, ஏன் இந்த செத்த புணத்தை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இப்போ இயேசு என்ன செய்கிறான்? பிரைஸ் எல்லாம் அங்கே வாரார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருக்கு எதிர்கொண்டு போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தா
நீர் வந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். அவனை உம்மால காப்பாற்ற முடியும் சார். ஆனா இப்போ அவன் என்ன செய்துட்டான்? மரித்துட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தா மரித்தவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆண்டவரே, பிரைஸ் எல்லாம் அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சுப்பா. கொஞ்சம் நல்ல கவனிங்களே. அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாக 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு 3:4 வாசிங்க. அவருடைய சகோதரர்கள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது என்ன நடந்துச்சு? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் என்ன செய்வார் அப்படின்னா மகிமைப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை அங்க என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதுக்காக தான் தாமதம். அதுக்காக தான் தாமதம். யார் வெளிப்பு? இது தேவ சித்தம் நிறைவேறணும். பிரைஸ் அல்லாஹ். இப்ப வந்த உடனே பாருங்களேன், ஆண்டவர் எல்லாரும் அழுகுறாங்க. எவ்வளவாய் நேசித்த ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ். கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், ஆண்டவரே நாரும், ஏன்னா 4 நாள் ஆயிற்று. இயேசுக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு நியூஸ் போச்சு, மறிச்சிட்டானோ நியூஸ் போயிட்டு, அப்ப அவருக்கு 1-2 தெரியாதா என்ன? தான் நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறது. 4 நாள் ஆச்சு ஆண்டவரே. நான் செத்த மனுஷன் போன நாருன்னு தெரியாதம்மா? அட சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது. நாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். Glory to God. அவளை நோக்கி நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தா தேவனுடைய பிரைஸ் அல்ல. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை என்ன செய்தார்கள்? எடுத்து போட்டார்கள். இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சோ வரல எனக்கு தெரியல. ஆனா அங்க இருந்தவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னாரு? கல்ல டே, அவர் காரணம் இல்லாம அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கல்ல புரட்டுறான். பிரைஸ் அல்லாஹ். கல்ல புரட்டு. ஏன்னா அவர் வரும்போதே அவ்வளவு பேரும் என்ன சொல்றான் தெரியுமா? குருடனுடைய கண்களை திறந்தவர், இவனை சாகாமல் இருக்க என்ன செய்திருக்கலாம்? வைத்திருக்கலாமே, இவரால முடியுமே சொன்னாங்க. அப்ப இப்ப சொல்றாரு கல்ல புரட்டு. கல்ல புரட்டுன உடனே வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்தாரு தெரியுமா? ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா அப்படின்ன உடனே அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. எப்படி சும்மா சாதாரணமா லாசருவே வெளியே வான்னு மெதுவா கூப்பிட்டாரா? இல்ல, உரத்த சத்தமா கூப்பிட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? மரித்தவன் வெளியே வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய தாமதம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இயேசு என்ன மறந்துட்டார், என் சூழ்நிலைகளை மறந்துட்டார், என் நிலையை மறந்துட்டார். அவர் உன்னை மறக்கல. உன் வாழ்க்கையில காலதாமதம் ஏன் அப்படின்னா தேவ திட்டம், அதாவது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகத்தான் இந்த தாமதம். இயேசு சொன்ன வெளியே வா, அந்த நேரம் வந்துருச்சு.
அந்த குறித்த நேரம் வந்துருச்சு. வெளியே வந்தானா இல்லையாங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதம் தேவன் நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அல்லது தாமதம் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுப்பு அல்ல. அது பெரிய மகிமைக்கான ஆயத்தம். அல்லேலூயா. எவ்வளவு நாள் எடுக்குதோ அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை அந்த காரியத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். இயேசு தாமதித்த போது ஜனங்கள் நம்பிக்கையை இழந்தார்கள், விசுவாசத்தை இழந்தார்கள். நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தாமதமும் தேவன் ஒரு மகத்தான காரியத்தை செய்வதற்கு, அதாவது செயல்படுவதற்கு அது முயற்சிக்கிறார்னு சொல்லுவேன். ஒருவேளை நீ பல முயற்சிகளை செய்திருக்கலாம், பல இடத்துல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க எத்தனை நாட்கள் காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தெரியுமா தரும்? ஒரு பெரிய வலிமையை தரும், ஒரு பலனை உங்களுக்கு தரும். வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்களாம்? அவர்கள் மறுபடியும் எழும்புவார்கள். ஐயோ, முடியெல்லாம் கொட்டுருச்சு, முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு, இன்னும் நமக்கு யார் சாப்பாடு கொண்டு வருவா, நம்மளால ஒண்ணுமே முடியாத அப்படின்னு அந்த கழுகு ஒரு நாள் நினைக்காது. அது என்ன செய்யுது தெரியுமா? தன்னுடைய பலனை மறுபடியும் அதால் என்ன செய்ய முடியும்? ஓ க்ளோரி டு காட், புதுப்பித்துக் கொள்வதற்கு அது உயரமான இடத்துல போய் பாறைகளுக்கு இடையில அது என்ன செய்ய தெரியுமா? சாப்பிடாம காத்திருக்குது, புது பலன் அடைவதற்கு. இப்போ அது புது பலன் அடைந்த உடனே, புதிய இறகுகள், புதிய செட்டைகள் வந்த உடனே மீண்டும் தன் பலனை பெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இயலாமை, சில முடியாம போன காலங்கள் எதுக்காக தெரியுமா? உங்களை திரும்பவும் பலன் அடைய செய்வதற்கு. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நியமிக்கப்பட்ட காலத்துல தேவன் என்ன செய்வார்னா செயல்படுவார். கடைசியா அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆலயத்திற்கு வந்தவன் தான், ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் தடைப்பட்டு இருந்தது. பிள்ளை இல்லாமல் இருக்கிறா. ஆலயத்துக்கு கிளீனாக வருவா, காணிக்கையெல்லாம் கொண்டு வந்துடுவா, எல்லாவற்றிலையும் பெர்ஃபெக்ட். ஆனால் ஒரு தாமதம். இந்த தாமதம் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு தன் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை கொண்டு வந்துச்சு, நிந்தையை கொண்டு வந்துச்சு. இந்த அம்மாவால அதை தாங்க முடியல. ஏன் காலதாமதம் ஆண்டவரே? அவள் வாழ்க்கையில அந்த காலம் தாமதம் ஏன் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பதற்கு. அந்த காலங்கள் இல்லாம போயிருக்குன்னா ஒரு சாதாரண பிள்ளைய தான் பெற்றிருப்பா. ஆனா காலதாமதமான போது அவளுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் வந்தபோது அவ யாரை பெற்றெடுத்தா தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசிய. தேசத்திற்கு, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேறின உடனே அடுத்து 5 பிறந்துச்சு. நீ ஒன்னதானே கேட்ட, உன்னால அவமானத்தை தாங்க முடியலையா? தேவ திட்டம் நிறைவேறிச்சு. நான் இப்படி சொல்லுவேன், நீ காத்திருக்கிற காலம் வீணல்ல, அது உன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? இந்த காலத்தை நம்மளால் கடந்து போக முடியலை. ஒன்றும் என்ன செய்ய முடியல,
கடந்து போக முடியல. 2, பிசாசு அந்த காலத்தை, ஏன்னா அவன் அந்த நேரத்தை அவன் கிளியரா தெரிஞ்சிருக்கிறான், புரிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன பண்றான்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிட்டு போயிருந்தான் அப்படின்னா டைவர்ட் பண்ணிடுறான். ஏங்க அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 102:13. தேவரே எழுந்தருளி சியோனுக்கு என்ன செய்வாரா? தேவன் எழுந்தருளி என்ன செய்வான்னு சொல்றாரு, நான் இறங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம், அவர் தேங்க் யூ லார்ட், நான் இறங்குவேன். அவருடைய இரக்கம் பெரியதுங்க. Glory to God. எருசலேம் இடிந்து கிடக்கிறது, ஆலயங்கள் இடிந்து கிடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் அதை நான் கட்டுவேன். அதை நான் மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடிய நேரம் என்ன செய்துங்க அப்படின்னா வந்தது. Glory to God. தேவனுடைய திட்டத்தில் எதுவுமே மிஸ் ஆகாதுங்க. கலாத்தியர்ல ஒரு வசனம் உண்டு பாருங்களேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் நினைக்கிறேன், இருக்க பார்ப்போம். Glory to God. அவர் நியமித்த காலத்தில் குமாரனை அனுப்பினார்னு இருக்கும் பாருங்க. 4:4 5வது வசனம். காலம் நிறைவேறின போது, ரைட், த ரைட் டைம், காலம் நிறைவேறின போது யார் அனுப்புறார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை மீட்டுக் கொள்வதற்காக. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த திட்டம் எப்ப இருந்துச்சு அப்படின்னா ஆதியிலேயே இருந்துச்சு. யாருக்கு? பிதாவிட்ட இந்த திட்டம் இருந்தது. தன் ஜனங்களை என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும். எப்போ ஆதாம் விழுந்து போனானோ அப்பமே அந்த வீழ்ச்சிக்கு ஒரு திட்டத்தை தேவன் என்ன செய்தார் அப்படின்னா உருவாக்கிட்டார். இவன் எப்படியாவது என்ன செய்யணும்? மீட்டெடுத்தணும், விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்களேன், குறித்த காலம் நிறைவேறின போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சரியான நேரத்தில் நான் இப்படி சொல்லுவேன், Glory to God. உங்க வாழ்க்கையிலையும் இது எப்பன்னு தெரியுமா? அவன் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த இரக்கம் அது பெருசு. அந்த இரக்கத்தை காண்பிப்பதற்கு, அந்த இரக்கத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த குறித்த நேரத்தில் இறங்கி வந்துடுறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் இப்படி சொல்லி முடிக்கிறேன், தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்க பழகுங்க. உங்களுடைய காத்திருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் எல்லாமே உடனே நடந்துடணும், எல்லாமே உடனே நடந்துடணும். அதனால தான் விசுவாசம் செயல்படாமல் இருக்கிறது. ஆதி நாட்களில் நம்முடைய முற்பிதாக்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்திற்காக ஜெபித்தாங்க அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறுகிறது வரை காத்திருப்பாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா வளர்த்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசம் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறது இல்லை. இடம் சொல்லுங்க, இடம் கொடுக்கிறது இல்லை. Glory to God. இன்னொரு வசனம் உண்டு பாருங்களேன். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். யோனா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையை போர்க்கடிக்கிறார்கள் இருக்கு பாருமா, 2ஆம் அதிகாரத்திலையா 1ஆம் அதிகாரத்தில். நல்ல கவனிக்க, வசனத்தை சொல்லுமா அதிகாரத்தை. 2 யோனா 2:8 வாசிங்க.
பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையில ரொம்ப முக்கியமான வார்த்தை. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். பொய்யை நம்புகிறவன் எதை இழந்து போகிறான் அப்படின்னா, தேவனால் நமக்கு வருகிற கிருபையை இழந்து விடுகிறான். தேவனால் நமக்கு வருகிற தயை செய்யும் காலத்தை அவன் இழந்து விடுகிறான். அந்த வார்த்தை நம்ம அப்படித்தான் இருக்கு பைபிள்ல. தயை செய்யும் காலம். இந்த தயை செய்யும் காலத்தை அவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா மறுக்கிறான். எனக்கு வேண்டாம். எதனால? அவன் யாரை நம்பிட்டான் அப்படின்னா பொய்யை நம்பிட்டான். பிசாசு சொல்றத நம்பிட்டான். அவன் தான் இந்த உலகத்துல பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இப்ப இன்னைக்கு அவனை விட சிரிப்பு தானே எல்லாருக்கும். யாரு பொய்யன்னா நான் தான். பிசாசுக்கும் ஐடியா கொடுக்குறோம். பிசாசுக்கும் முன்னாடி இயேசுநாதருக்கு மட்டும்தான் ஐடியா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ யாருக்கும் ஐடியா கொடுக்குறோம்? பிசாசுக்கும் ஐடியா கொடுக்குறோம், இயேசுநாதருக்கும் ஐடியா கொடுக்குறோம். ஆண்டவரே, இப்போ வீட்டுக்குள்ளே வேற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஏசப்பா இப்போ நீங்கள் வராதீங்க, 4 மணிக்கு மேலே வாங்க. அப்போ ஐடியா எத்தனை பேருக்கு போகுது சொல்லுங்க? 2 இடத்துலையும் நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, இடம் கொடுக்குறோம். அவனுக்கும் அவனுடைய உதவி வேணும் பாஸ்டர், நம்மால் தான் சொல்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? வசனம் தேவ மனுஷனுடைய தயவு நான் வேண்டான்னு சொல்லலை. அண்ணா அந்த தயவை பெற்றுக்கொள்வது யாருடைய தயவினால் அப்படின்னா அவருடைய தயவினால தான். ஏன்னா இயேசுநாதருக்கு மனுஷனுடைய தயவு என்ன செய்யப்பட்டது? தேவைப்பட்டது இல்லை. அவர் ஒரு நாளும் மனுஷனுடைய தயவை தேடி போகல. அவர் யாருடைய தயவுக்காக இருந்தார் அப்படின்னா பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றே இருந்தார். பிதா என்ன செய்தார் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் மனித தயவு வேணுமோ அங்கெல்லாம் என்ன செய்தார் அப்படின்னா தயவை கடத்தி விட்டார். நான் இப்படி சொல்லுவேன், பிதாவுடைய தயவுக்காக நீங்க நிற்கும் பொழுது மனுஷனுடைய தயவு தானா உங்களை தேடி வரும். வேதம் சொல்லுது. ஒரு நேற்று நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த பையன் சிஎஸ்ஏ ஃபேமிலி. நான் இத்தனை வருஷம் நான் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். அவனுக்கு வயசு 35 நினைக்கிறேன், 34. இத்தனை வருஷம் நான் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த இயேசுநாதர் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய மாட்டேக்காரு அப்படின்னு இப்போ சர்ச்சைக்கு போக மாட்டேங்கான். புரியுதா? சர்ச்சைக்கு என்ன செய்ய மாட்டேங்கான். அவன் சொல்ற ரீசன் என்னன்னா, இவ்வளவு நாள் நான் சின்ன பிள்ளையில நான் சர்ச்சைக்கு போனேன்ல, இவர் ஏன் வாழ்க்கையில் என்ன செய்யல? ஒரு பொண்ணை தானே கேட்டேன், அந்த பொண்ணை கூட எனக்கு என்ன செய்ய மாட்டேங்காரு, தரமாட்டுக்காரு. நான் இனிமேல் சர்ச்சைக்கே போக மாட்டார் பாஸ்டர். நான் அவனுக்கு சொன்ன வார்த்தை, முதலாவது நீ தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது நீ தேடுகிற மனைவி உனக்கு கிடைப்பாப்பா அப்படின்னு. யாருக்குமே காணிக்க கொடுத்து, அவர் பாஸ்டர் கூட காணிக்க கொடுக்குறதுல எனக்கு 500 ரூபா காணிக்க கொடுத்தான். ஆமென். இல்ல, அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? அங்க கிரியை செய்கிறார். அதுதான் முக்கியம். நான் இனிமேல ஒழுங்கா சொல்லி 2026 உனக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும்டா, கட்டாயம். அவங்க அம்மா பாஸ்டர் சொல்றபடியே செய்யடா. பெரிய சந்தோஷம். நான் ஒழுங்கா இனி எங்க போறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். அப்ப அவன் வாழ்க்கையில தடை என்ன சொல்லுங்க? ஏன் தடை வந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்துருப்பான், ஆள் பாதில காணாது. அட்டனன்ஸ் மட்டும் தான் போடுவான், ஆளை காணாது. இப்போ நான் என்ன சொன்னேன்? நீ ஒழுங்கா சர்ச்சில் 2 மணி நேரம் உட்கார்ந்தனா என்ன செய், உனக்கு கண்டிப்பா இந்த 17 நாளில் உனக்கு பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் 500 ரூபா காணிக்க கொடுத்துட்டான். அப்போ நல்ல கவனிங்க, இதான் வார்த்தை. அவன் வாழ்க்கையில் தாமதம் என்ன அப்படின்னா, குறித்த நேரம் வந்துருச்சு இல்லை, அவனுக்கு சொல்லப்பட்ட நான் விசுவாசிக்கிறேன், அந்த நேரத்தில் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அட வேண்டான்னு சொல்ல. நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், நிறைய ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் இவன் பார்த்த ஏதாவது ஒரு டிக்கெட்டை வந்து என்ன செய்யறோம், வலையில் மாட்டிரும், சிக்கணும். அப்போ அதே போல
இவனை ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் சொல்லுங்க, உட்கார்ந்து இருக்கும். கடைசியில் இவன் தான் மாப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வலையில தான் அது என்ன செய்யும், சிக்கும். இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையை இழந்துடாதுங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கட்டி எழுப்பும் போது என்ன நம்பிக்கை? கர்த்தர் எனக்கு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். குறித்த நேரத்தை, மாம்பழம் சீசன் வருது அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவோம் அந்த சீசனில், அது எங்கே இருந்தாலும் வந்துடும். சென்னையில் இல்லைன்னா கூட சேலத்துலேருந்து என்ன செய்திடும், வந்துடும். உங்கள் மரம் காய்க்கலாம் இல்லைங்க, பக்கத்து மரம் காய்க்கும். புரியுதா? உங்கள் மரம் தான் என்ன செய்யலை, காய்க்கலை. உங்கள் மரம் காய்க்காமல் இருக்கிறதுனால எந்த மரத்திலுமே இந்த வருஷம் மாம்பழம் வரக்கூடாதுன்னு நினைக்காதுங்க. கட்டாயம் வரும், கட்டாயம். அப்போ நான் என்ன செய்யணும், என் நம்பிக்கையை நான் கட்டுப்படுத்தணும். இப்படி கட்டுப்படுத்தினீங்கன்னா வசனம் சொல்லுது, சீயோன் மீண்டும் கட்டப்படும். சீயோன் மீண்டும் கட்டப்படும். சிதந்தவைகள் எதெல்லாம் சிதைஞ்சு போச்சோ அதெல்லாம், எருசலேம் அப்படி தான் கடந்துச்சு, இடிப்பட்டு ஒன்றுக்குமே உதவாமல் கல்லும் மண்ணுமா குமிஞ்சு இருந்துச்சு. அதெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு தெரியுமா, சீரமைக்கப்பட்டுச்சு. அவங்க வாழ்க்கையில் இருந்த கண்ணீர் மகிழ்ச்சியாய் மாறினது. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல காயப்பட்டு உடைக்கப்பட்டு நீங்கள் கிடந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தர் அந்த பகுதியில் கர்த்தர் திரும்பவும் நான் கட்டி எழுப்புவேன்னு சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கை இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் திரும்பவும் நான் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அதற்குண்டான நேரம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு தயை செய்யும்படி, உனக்கு தயை செய்யும்படி மனுஷர்கள் தயவு செய்கிறேன்னு மறந்துருப்பாயா. மறந்தவனை எல்லாம் மண்டையில தட்டி, நீ அன்னைக்கு இப்படி சொன்னல, போய் செய். மறந்து போன பான பாத்திரம் தலையில ஒரு தட்டு கொடுக்குறார். யாரெல்லாம் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் மறந்துருப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி உனக்கு குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில், த ரைட் டைம், உன் ஆசீர்வாதம் உன் கையில் வந்து சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய சிறையிருப்பு நாட்கள் முடிய போகிறது. இந்த 2025 ஆண்டில் உன் சிறையிருப்பின் காலம் முடிகிறது. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டாகும். கர்த்தர் ஒரு களிப்பின் நாட்களுக்குள்ள, ஒரு மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக எருசலேம் எப்படி கட்டப்பட்டதோ அதை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கட்டி எழுப்புவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. நீங்கள் எந்த இடத்துல உடைக்கப்பட்டு கிடக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல தகர்க்கப்பட்டு கிடக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் செயல்படுவதற்கு, தேவன் அசைவாடுவதற்கு இடத்தை கொடுங்க பிரதர். நம்ம நேரத்தை கொடுக்காததுனால தான் சில கால தாமதம், நம்ம சரண்டர் ஆகாததுனால தான் சில கால தாமதம். அதனாலே உனக்காக குறித்த காலம் நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உன்கிட்ட எதையோ எதிர்பார்க்கிறார்ப்பா, எதையோ உன்கிட்ட எதிர்பார்க்கிறா. அன்னாள் தேவனிடத்தில் பேசுனா, நீர் உனக்கு குழந்தையை தந்தா, நான் அதை வளர்த்து பெரிய ஆளாக்கி உங்கள்கிட்டயே கொடுத்த ஆண்டவரே. அவன் எடுத்த தீர்மானம் ஒரு சேகாபாலாதாரா, அவருடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த வருடத்தின் கடைசியில் வந்துட்டீங்கல்ல, ஒரு தீர்மானத்தை எடுங்கப்பா.
வருஷ தொடக்கத்தில் சில தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போயிருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த நாட்கள் அதை நிறைவேற்றுகிற நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தர் செயல்படுவா, கர்த்தர் செயல்படுவா. அவர் செயல்படுவதற்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையை, நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்க பிரதர், சிஸ்டர், நிறைவேற்றுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, காலம் தாமதித்தாலும் காத்திரியா, காத்திரியா, தேவ சமூகத்தில் காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் செய்ய நினைக்கிறதை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது, ஒருவனாலும் அடைக்க முடியாது. அடைக்கப்பட்டதை திறக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார், எல்லாரும் திறக்க போகிறார். அப்படி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்களேன், அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்களேன். ஓ ரியாகாத்தா ராசேமா லாத்துரா ரேகாபா லாத்து ரேபேரேசே ராபா லாத்து ராத்தே கராசே ரமா நியந்தர பௌதினிவி அக்கடரகரா ரிசேக்கே. நல்ல பேசு, வாயை திறந்து பேசுங்க. அபிஷேகம் நிறைந்தவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. கர்த்தர் செயல்படுவதற்கு ரேகத்தல மௌதிரி அந்தரவஹா இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு தொடக்கம், இன்றைக்கு ஒரு தொடக்கம் உண்டாகட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். தாவீதை தன் கரத்தில் எடுப்பதற்கு அங்கே ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டப்பட்டது. நான் சொல்லுவேன், ஓ வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கு, தேவன் செயல்படுவதற்கு, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு தொடக்கம் உண்டாகட்டுமே, ஒரு தொடக்கம் உண்டாகட்டுமே. பேசுங்க, பேசுங்க, வாய்களை திறந்து பேசுங்க. மௌனமா இருக்காத. நீ மௌனமா இருந்தா வேற ஒருத்தரை எழுப்புவாரு. நீ மௌனமா இருந்தா இந்த காலத்தை நீ மிஸ் பண்ணிடுவ. நீ மௌனமா இருந்தா இந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணிடுவப்பா. நீ மௌனமா இருந்தா மிஸ் பண்ணிடுவ சிஸ்டர். இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல பிரதர். கடைசி நாட்கள்ல வந்துட்டோம் பிரதர். நீ எழும்ப வேண்டிய நாட்கள்ல இருக்கிற, நீ எழும்ப வேண்டிய நாட்கள்ல இருக்கிற. உன் ஜனத்திற்காக நீ எழும்ப வேண்டிய நேரத்தில் இருக்கிற. கர்த்தருக்காக நீ நிற்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறப்பா. ஒப்புக்கொடு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம வீணாக்குகிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடிக்கிறோம். இன்னைக்கு அப்பாட்ட ஒப்புக்கொடு. என் நேரத்தை, என் காலத்தை, என் பணத்தை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. காலத்தை அறிந்தவனா நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேங்க. எத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உங்க அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டா? உங்க ஒவ்வொரு மேலையும் அழைப்பு இருக்கு. அழைப்ப தடை பண்ணி, அழைப்ப மறுதலித்து நீங்க எதையும் செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, வேற ஒரு அனுப்ப முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு மட்டும்தான் செய்வா. அதுக்காக தான் இந்த வனாந்தரம், அதற்காக தான் இந்த காலம். இந்த காலத்துல கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான். குயவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீ ஒழுங்க ஒப்பு கொடுத்துட்டனா விலையேற பெற்ற பாத்திரமாய் அப்படி கரத்துல நீங்க இருப்பீங்க. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கா நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில சில வாசல்களை கர்த்தர் திறந்து விடுவதற்காக நன்றி. ஆண்டவரை எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி, ஆண்டவரை இவர்களுக்காக தயை செய்யும் காலத்தையும்
குறித்த நேரத்தையும் ஆண்டவரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆண்டவரை நீங்கள் செயல்படுவதற்காக நன்றி அப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, அந்த தயச்செய்யும் காலத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். திருச்சபை மக்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொன்றின் மேலும் ஆவியானவர் ஆசீர்வாடுவீராக. திரளான ஜனங்களை கொண்டு வாரும். இந்த தேசம் அறிகிற அறிவை காணட்டும். தேசம் தேவனை அறிந்து கொள்வதற்கு எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்வோன்னு வாக்கு கொடுக்குறோம்ப்பா. 2026 ஆண்டில் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய அறுவடையை எங்கள் திருச்சபை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.